என்ன ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2020 தமிழக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜுரம் பிடிச்சிடும். இது திமுகவுக்கு மட்டும் சவால், அதிமுகவுக்கும் சவாலாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வரலன்னா இப்போ அண்ணாமலைக்கு சவால் நிறையா இருக்குது. ஏன்னா கட்சி ரீதியாக ஒழுங்குபடுத்தி ஆகணும். மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை நிர்வாக சீர்திருத்தம் பண்ணி ஆகணும். எடப்பாடியுடைய தவறான கணக்கு, இப்பயும் எடப்பாடி அவர்கள் தவறுதலாக கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து விடுவார், எப்படியோ நம்ம காப்பாற்றி விடும் நோக்கத்தை, நம்மளுக்கு அரசியல்வாதிகளை காப்பாற்ற ஆட்சி பிடிச்சணும் கிடையவே கிடையாது. அது கஷ்டம், கணிப்பது கஷ்டம். ஏன்னா முதல் தேர்தல் அப்படின்ற போது அவரை நம்பி எப்படி எடப்பாடி வந்து அரசியல் குதிக்க முதலமைச்சர் கணக்கு போடுறது தப்பு கணக்கு. அப்படி பார்க்குற போது சீர்திருத்தம் செய்ய வேண்டியது எடப்பாடியுடன் மனமாற்றம். அண்ணாமலை சரண்டர் ஆகி அண்ணாமலை எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலை டெப்டி சிஎம், எடப்பாடி சிஎம், இந்த மாதிரி இருந்தால் லாஜிக் இருக்குது. எடப்பாடியை ஆட்சியில் பிடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆளுங்கட்சிக்கு மேலே எதிர்ப்பு ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஃபண்டெல்லாம் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, டொனேட் பண்ணுறாங்க. நான் லிஸ்ட்டே சொல்லுவேன், எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோலாம் லிஸ்ட் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஃபாரினில் கிறிஸ்துவ அமைப்புகள் நிறைய வந்து விஜய் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவர் நேர்மையான அரசு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வந்து பார்த்தா திமுகவை வந்து பாமக மோதல் இருக்கிறது. நாளைக்கு அதே பாமக டிஎம்கே கூட போகாத நினைச்சிருக்கு. திருமாவளவன் வெளியே விட்டு கூட என்ன நடக்குது? அதானி தமிழக அரசு பிசினஸ் நடக்குது, வேற என்ன போய் நடக்குது? என்ன நடக்குது? ஒன்றும் பெருசெல்லாம் தெரிஞ்சிச்சு போகும்போதெல்லாம் இது பண்ண வேண்டாம். வியாபாரம் பண்ணுறாங்க. நாட்டை வச்சு ஏதாவது இடத்த வச்சு ஏதாவது சமாளிக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது 10 ரூபா ஈட்ட முடியுமா நோக்கத்துக்கு கூட படுற ஒரு டிஸ்கஷனாக வேற என்ன போயிருக்குது? நாடுடைய முன்னேற்றம், மக்களுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம்லாம் கிடையாது. தான் முன்னேற்றம், தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, வருமானம் ஈட்ட நோக்கத்திற்காக ரகசிய சந்திப்பும் வந்திருக்கும். வேற என்ன போய்? அண்ணாமலை அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில், கடந்த முறை நடந்த பரவக்குறிச்சி, அப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கோவைன்னு கிளம்பினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக நிற்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. திருச்சி ஒரு தொகுதி கூட 2 தொகுதி நிற்க வாய்ப்பு இருக்குது. சிறுங்கல் தொகுதி கூட நிற்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு 2 தொகுதியில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கு எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் இல்லாம தமிழக அரசியல் ஒரு வெறிச்சோடி இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறத அரசியல் வட்டாரங்கள்ல கேட்க முடியுது. அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி இருக்க போகுது? அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. இளஞ்சிங்கம் இளம் கன்று அப்படின்ற போது போர்ஸாக இருக்கக்கூடிய அண்ணாமலை தான், எந்த மாற்றம் இல்லை. அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிடம் ஏன்னு சொன்னால் திமுகவுக்கு எதிர்ப்பாக கருத்துக்களை பதிவிடக்கூடிய தலைவர். எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அவர்களை விட முதன்மையாக கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபராக அண்ணாமலை இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி இல்லாத 3 மாதங்கள் இல்லாத போனது ஓய்வு லீவ் மாதிரி தான், ஒகேஷனல் டூர் மாதிரி தான், லீவ் மாதிரி தான் இருந்துச்சு தமிழக அரசியல் பொறுத்தவரை. ஏன்னா அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை போல்டாக பதிவு செய்யக்கூடிய தலைவர்கள் இங்கே இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்கிறார்கள். அந்த இடத்தை வந்து அண்ணாமலை நிரப்பி விட்டார். அது இடம் இல்லாத வெற்றிடமாக தான் இருக்கிறது. என்ன ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 2020 தமிழக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜுரம் பிடிச்சிடும். இது திமுகவுக்கு மட்டும் சவால், அதிமுகவுக்கும் சவாலாக இருக்குது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வரலன்னா நிச்சயமாக அதிமுகவுக்கும் கண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 2 பேரும் வச்சு தாக்குற போது வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயமா மேற்கொள்வாங்க. ஏன்னா இப்போ அண்ணாமலைக்கு சவால் நிறையா இருக்குது. ஏன்னா கட்சி ரீதியாக ஒழுங்குபடுத்தி ஆகணும். மாநில மண்டல மாவட்ட நிர்வாகிகளை நிர்வாக சீர்திருத்தம் பண்ணி ஆகணும். அவர்கள் தேர்தலுக்காக இது பண்ணி ஆகணும். இப்போ 2 முறை 3 முறை மாவட்டத்தில் அலிகேஷன் இருக்காங்க. ஓகே, பயத்தில் இருக்காங்க. அலிகேஷன் அது அவங்க மாவட்டத்தில் தவறுதலாக செயல்படக்கூடிய நபர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் களை எடுக்கணும். ஸோ அவங்களெல்லாம் களை எடுத்து அண்ணாமலுடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாகணும். ஸோ அவர்களை திறம்பட செயலாற்றப்படணும். ஸோ பல்வேறு சவால்கள் அண்ணாமலைக்கு இருக்கிறது, கட்சி ரீதியாக இருக்கிறது. தேசியர்களுடைய ஆதிக்கம், அதாவது அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படுவாங்க. ஏன்னா 2020 கண்டிப்பாக பாஜக கண்டிப்பாக வெற்றிடத்தை நிரப்பணும், பிடிக்கின்றத இதை பாஜக கண்டிப்பாக டெல்லிக்கு போனோன்னே அமித்ஷா அவர்கள் கட்டளை இடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வரபோது அதனுடைய சவாலையும் எதிர்கொண்டாகணும். பல்வேறு சவால்களை எதிர்கொண்டோம். ஆளுங்கட்சி கருத்தரிப்பதுனா ஒரு பக்கம் விஜயுடைய வருகை, எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அவர்கள் அடுத்த முதலமைச்சர் ஆவதற்கு முயற்சி செய்தல், அதை தடுத்தல், இப்படி பல்வேறு விதமான சவால்கள் அரசியலில் காத்து இருக்கிறது அண்ணாமலைக்கு. அரசியல் கவுண்டவுன் வந்து இன்னும் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலிலேயே இந்த கூட்டணி முறிவு இருக்கு, அதிமுக
பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு தான் பேசப்பட்டது. அவருடைய சில முன்னெடுப்புகள் எடப்பாடியை வந்து கொஞ்சம் எரிச்சல் அடைய செஞ்சது, அதனாலதான் நடந்தது. இப்பவும் அதே மாதிரி சூழல் தானே இருக்கு, மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி தான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா எடப்பாடிக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப இருந்து பிஜேபி தோத்துரும், ஸோ அதை நம்ம கூட்டணி வைக்க வேணாம்னு ஒரு தப்பு கணக்கு எடப்பாடி வகுத்து விட்டார். ஸோ இந்து மக்கள் ஓட்டுகளை வந்து நம்ம கிறிஸ்துவ இஸ்லாம் ஓட்டில் இழந்தவர நோக்கத்திற்காக இது பண்ண அவர் தவறுதலாக முடிவு. இல்லைன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டி வச்சா நிச்சயமா 20 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க உதாரணமா 2024 இதை எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. டிஎம்கே வான ஓட்டு, பாஜக வான ஓட்டு, ஏடிஎம்கே வான ஓட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு மதுரையிலே வச்சுங்க, மதுரை மேற்கு தொகுதின்னு வச்சுங்க. மதுரை மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கேவும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா 80,000 ஓட்டு, டிஎம்கே வந்து 74,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ அங்கே வந்து 10,000 ஓட்டு முன்னில வந்து இருந்திருக்கு. அப்போ ரீடிங் சொல்ற உதாரணத்துக்கு. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க வந்து 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நிறைய இடத்துல வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. ஸோ அதை தவற விட்டுட்டாங்க. அப்படின்ற போது எடப்பாடியுடைய தவறான கணக்கு இப்பயும் எடப்பாடி அவர்கள் தவறுதலாக கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். விஜய் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து விடுவார், எப்படியோ நம்ம காப்பாற்றி விடும் நோக்கத்தை, நம்மளுக்கு அரசியல் வாக்கில் காப்பாற்ற ஆட்சி பிடிச்சவங்க கிடையவே கிடையாது. விஜய் அவர்களுக்கு எவ்வளவு விதமான சதவீதங்கள் வாக்குன்றதே தெரியாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பல கட்சிகள் இருக்கிறது, பல உட்பிரிவுகள் இருக்கு, மதத்தின் அடிப்படையில் இருக்கு, ஜாதியின் அடிப்படையில் இருக்கு. தமிழகம் பிளவுபட்டு கொண்டு இருக்கிற போது ஒரு நடிகின்ற முகத்தை வைத்துக் கொண்டு களத்தில் வருகிற போது அவருக்கான ஆதரவு ஆட்சி பிடிக்கிற ஓட்டுகள் பெறும். ஸோ அப்படின்ற போது இப்போ நாம் தமிழர் எடுத்துட்டா ஒரு 8% வாக்குன்னு சொல்றோம். அது சரியும் ஏறும் இறங்கும், 2% 3% குறையும் வரும். அது ஏற்றருக்கு வரும். அது ஒரு விஜய் அவர்களுக்கு எத்தனை விதமான வாக்குன்றதே தெரியாது. இப்ப கமலஹாசன் எடுத்துக்கிட்டா போன செப்டம்பர் ஒரு எலெக்ஷன் ஒரு 10,000 ஓட்டு 15 ஓட்டு சில தொகுதியில் வாங்கினாரு, இத்தனை % ஓட்டுன்னு சொல்லிச்சு. அதுக்கடுத்து வந்து சரிந்து போச்சு. அப்படின்ற போது விஜய் அவர்களுக்கு எவ்வளவு விதமான ஓட்டுகள் வருது யாராலும் கணிக்கப்பட முடியாது. ஏன்னா ஒரு யுகத்தின் அடிப்படையில் சொல்லப்படலாம், இத்தனை % ஓட்டு வாங்கலாம்னு சொல்லப்பட முடியாது. ஆனா ஊர்ஜிதமா சொல்ல முடியும். ஏன்னா கஷ்டம், கணிப்பது கஷ்டம். ஏன்னா முதல் தேர்தல் அப்படின்ற போது அவரை நம்பி எப்படி எடப்பாடி வந்து அரசியல் முதலமைச்சர் கணக்கு போடுறது தப்பு கணக்கு. அப்படி பார்க்கிற போது சீர்திருத்தம் செய்ய வேண்டியது எடப்பாடியோட மனமாற்றம். அண்ணாமலையிடம் சரண்டர் ஆகி அண்ணாமலை எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அண்ணாமலை டெப்டி சிஎம், எடப்பாடி சிஎம், இந்த மாதிரி இருந்தால் லாஜிக் இருக்கு. எடப்பாடியை ஆட்சியில் பிடிக்கிறது வாய்ப்பு, ஆளுங்கட்சிக்கு மேலே எதிர்ப்பு ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை விட்டு விஜய் எல்லாம் சேர்த்துட்டு போனான்னா நிச்சயமா ரொம்ப கஷ்டம். திமுக எளிதில் வெற்றி பெற்றும். ஓகே, விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி அண்ணாமலையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தனியா தெரிஞ்சது. இப்போ முழுக்க நீங்க பாக்குறப்ப விஜயோட ஒரு வருகைக்கு பிறகு, மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படிலாம் அரசியல் மாற்றம் அப்படி சொல்றதா அப்படி தவிர்த்து முடியுமான்னு கேட்கிறேன். அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் திமுக எடுத்து தான் அரசியல் வாக்கு வங்கி பெற முடியும். ஆளுங்கட்சியை தான் எடுத்தான வழி கிடையாது, எதிர்கட்சி எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி போது முழுக்க திமுக எதிர்ப்பு. ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் அடிப்பாரு, எடப்பாடி ஒரு பக்கம் அடிப்பாரு, அண்ணாமலை இப்போ 3 பேரும் சுற்றுப்பயணம் போறாங்க. 3 பேரும் 3 விதமாக தாக்குற போது டிஎம்கே தான் சிக்கல ஒழிய மற்றபடி இவர்கள் அந்த வாக்களை பெற வேண்டும். திமுக ஆளுங்கட்சி ஒரு கூட்டணியாக கட்டமைப்பு இருக்கு, அதனுடைய வாக்களை சரியாக நோக்கத்திற்காக அவர் செய்ய தவறுகளை எடுத்து சொல்கிற வேகமாக தான் செயல்படுவாங்க ஒழிய அது யாருக்கு வெற்றி பலன் வாக்குகளை கொடுப்புன்றது காலம் தான் பார்த்து சொல்லுங்க. அது திமுக தானே பலமா அமையும். எல்லாம் தனித்தனியா 3 பேர் சேர்ந்து 3 ஆங்கிள் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? ஓகே, இப்போ ஆளுங்கட்சி மேலே மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்காது, எந்த மாற்றமும் இல்லை. குடும்ப அரசியலும் உண்மை. உதயநிதி வந்து டெப்டி சிஎம் போட்டது நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை, கட்சிக்காரனாலும் ஏற்றுக்கலாம். ஸோ அப்படி அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது. கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வந்து முதலிடமாக இருக்குது தமிழக அரசு. ஸோ இப்படிலாம் மக்களுக்கு நல்லா தெரியும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய மற்ற ஏனைய தொழில் செய்யக்கூடிய இந்த அரசாங்கத்தை நம்பி வியாபாரம் நடத்தக்கூடிய கான்ட்ராக்டர்கள் எல்லாருக்குமே இது எவ்வளோ கைவிட்டு வாங்குறான்னு எல்லாமே தெரியும். அப்புறம் போது வந்து மக்கள் மனதில் மாற்றம் வேண்டும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அண்ணாமலையுடைய அரசியல் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது அவருடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அவருக்கு எப்படி கை கொடுக்கும். இந்த விஷயங்கள் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட திமுக மேல இருந்தது தான். நீங்க சொல்ற கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா குற்றச்சாட்டும் இருந்தது. உதயநிதி வரப்போகிறார் இம்பாக்ட் பண்ணலையே தேர்தல் எதுவும் 40க்கு 40 எடுத்துட்டாங்களே, அதனால 40 வந்து திமுக கூட்டணி வலுவா இருந்தா ஒரு காரணங்க. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் வந்து 18% ஓட்டு வந்துச்சு, ஏடிஎம்கே இருந்தா கட்டாயம் 20% ஓட்டு 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ கூட்டணி வந்து இவங்க வந்து கொள்கை ஈகோல விட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி பார்க்கிற போது வருகிற சட்டமன்றத்தில் கொஞ்சம் எடப்பாடி விழித்து கொண்டு அண்ணாமலை சரண்டராகி விட்டால் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், இல்லைனா கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா விஜய் 22% ஓட்டு வந்தாச்சு, அவர் ஒரு 5% ஓட்டு வந்தா எப்படியாவது ஆட்சி பிடிச்சா நினைச்சு தப்புன்னு போட்டிருக்காரு. அது மாதிரி வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு 6-7% 10% இன்னும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியல. ஸோ அப்படி போது ஏன்னா குறிப்பிட்ட வயசு உடைய இளைஞருடைய ஓட்டு தான் அங்கே போத ஒழிய எல்லா விதமான வயதுக்குட்பட்டவர்கள் பெண்களுக்கு உட்பட்டவர்கள் ஓட்டுகள் போகுதா என்பது கேள்விக்குறி. அது தெரியல. ஒரு தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணா தெரியும். இப்ப அண்ணாமலை வந்து தேர்தலில் வந்து அரங்குறிச்சியில் கண்டெஸ்ட் பண்ணாரு, எம்பி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணாரு, ஓரளவுக்கு கணிக்க முடியும். அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஓட்டு பர்சன்ட் வாங்குவார முடிஞ்ச அளவுக்கு கணிக்கலாம். ஸோ விஜய் எப்படி கணிப்பீங்க?
ரொம்ப சவாலான விஷயம். அப்படி பார்க்குற போது கூட்டணியோடு சேர்ந்தாலும் வந்து அரசியல் கணக்கு போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு 2026க்கு அடுத்து உதயநிதியை மையமாகி தான் விஜய் அரசியல் இருக்குமான்னு தோற்றுகிறது. இது இந்த எலெக்ஷனோட ஸ்டாலினுடைய அரசியல் முடியும். 2026 தேர்தலோட முடியும். ஒரு வருஷம் கழித்து முதலமைச்சராக டெப்டி சிஎம் இருக்கிற உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம். முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு அவர் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் உதயநிதியை வந்து மோதுனா தான் சரியாக இருக்கின்ற நோக்கத்தில் தான் விஜய் இருப்பதாக நான் அறியப்படுகிறேன், பார்க்கப்படுகிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்தில் முடிஞ்ச அளவுக்கு அரசியல் கணக்குகளை தக்க வைத்துக் கொள்ள நோக்கத்திற்காக அரசியல் சதுரங்கத்தை காய்ந்துத்துவார் விஜய் அவர்களை இப்படி பார்க்கலாம். அண்ணாமலை பொறுத்தவரை இந்த மும்முனை போட்டியில் நாம் எப்படி அறுவடை செய்வது என்ற விஷயத்தை வந்து கையில் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய விதமான சவால்கள் மத்திய அரசு இருக்கிறது. மாநில அரசினுடைய நிறைய விஷயங்கள் வந்து மத்திய அரசு ஸ்கீம் வந்து இவர்கள் போலியாக திட்டங்களை தீட்டி சிக்கரை ஒட்டி இவங்க பண்ண மாதிரி காமிக்கப்படுறாங்க. அதை எடுத்து விளக்கணும். ஆளுங்கட்சி எதிர்ப்பாக எடுத்து விளக்கணும். குடும்ப அரசு எடுத்து விளக்கணும். திராவிட மாடலை பற்றி எடுத்து விளக்கணும். ஸோ எதிர்கருத்துக்கள் நிறைய பதிவிட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. அதுக்கிட்ட கட்சி கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். நிறைய வேஸ்ட் பீஸுங்கள்லாம் நிறையா இருக்குது. அதுங்கெல்லாம் ஏதோ தட்டி விட்டுட்டு அவருக்கு அந்த ஒரு படையை, ஒரு போர்ப்படை தளபதி, ஒரு அரசன் இருக்காருன்னா அவருக்கான தளபதியாக உருவெடுக்கணும். ஏன்னா 3 ஆண்டுகளில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருப்பார் அண்ணாமலை. அறிவுசார் அண்ணாமலையாக இப்போ இருப்பார். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம் அரசியல. அதில் இந்த அரசியல் இப்படி தான் பண்ணோம், 2020 இப்படி தான் மையம் கொண்டு அரசியல் தான் நல்லா இருக்குன்ற அறிவு அவரிடம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்க்குறப்போ நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு படையை உருவாக்குவார் முதலில். அதாவது மாவட்ட நிர்வாகத்தை, மாநில மண்டல நிர்வாகம் நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்தாக எதிரிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பார் நான் எதிர்பார்க்குறேன். கட்டாயம் இந்த 2020 தேர்தலில் அவரும் ஒரு முக்கியமான பிரதானமான ரோல் பண்ணுவார்றது எந்த ஒரு ஆட்சி பட வேணாம். பாஜகவிலேயே இப்போ வந்து உறுப்பினர் சேர்க்கை அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து அதிகமா யார் உறுப்பினர்களை கட்சியில இணைக்கிறாங்களோ பாஜகல அவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அண்ணாமலை அவர்களுடைய திட்டமா மேலிட பாஜக? அது பாஜகவுடைய மத்திய அரசினுடைய அஜெண்டா. பட் ஏன்னா அதில் நிறைய குளறுபடி இருக்கு. 50 பேர் உறுப்பினர்லாம் நிறைய இடத்துல சேர்க்க முடியல. அதில் போலியெல்லாம் கொஞ்சம் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் சில குளறுபடிகளாக இருக்கு. அவர்கள் கொடுக்குற அந்த எண்ணிக்கை உண்மையான எண்ணிக்கையாக நம்பி விட வேண்டாம். ஸோ அதுவும் வந்து பல சிக்கல்கள் இருக்கிறது. அண்ணாமலை தான் சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் எதிர்நீச்சல் போட வேண்டியது நிறையா இருக்கிறது. ஸோ சாதாரணமாக நான் எதிர்நீச்சல் கடுமையான எதிர்நீச்சல் போட்டு தான் வெற்றி கொண்டாகணும். ஏன்னா வந்து ஏன்னா திராவிட இயக்கங்கள் வந்து இந்த மக்களையும் இந்த மண்ணையும் சுரண்டி கொண்டு மனிதர்கள் எண்ணங்கள் மாறிவிட்டன. இப்போ இருக்கிற மக்களுடைய எண்ணங்கள் தாட்டுகள் காசு, பணம், துட்டு, மணி என்ற எண்ணங்கள் பரவலாக உருவெடுத்து விட்டது. இன்றைக்கு நியாயம், தர்மம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறக்கூடிய எண்ணங்கள் குறைவான பர்சன்டேஜ் தான் இருக்க ஒழிய இப்போ இன்னைக்கு வாழணும் அதுக்காக என்ன செய்யணுமோ அதுதான். அந்த மாதிரி மிருகங்களுக்கான எண்ணங்கள் மனிதனிடம் வந்து விட்டதுதான் நான் பார்க்க போறேன் ஒழிய இப்போ எண்ணங்கள் மனிதரவில் மாறிவிட்டது. இந்த கரப்ட் கட்சிகளாம் மனதை மாற்றி விட்டது. ஸோ இப்படி இருக்க போது இதை மாற்றி இளைஞருடைய வாக்களை பெற்று வெற்றி பெறனா சவாலான தேர்தல் தான். கட்டாயமா இதை சவாலை தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா 2 பேரும் கெடுத்து வச்சிருக்கான். அதிமுக 2 பேரும் மக்களை கெடுத்து வச்சிருக்கான். மக்களை வந்து செதுக்கி வச்சிருக்கான். கலெக்ஷன் கரப்ஷன் செதுக்கி வச்சிருக்கான். அப்புறம் போய் இதை மாற்றி தன்னுடைய நிலையையும் வழிமுறையை கொண்டு வரணும்னா சவாலான விஷயமா இல்லையா? ஸோ விஜய் அண்ணாமலைக்கு இருக்கிறது காத்து இருக்கிற அரசியல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி அரசியல் பண்ணுவார், அது ஒரு விஷயம். ஆனால் சவால்களை எதிர்கொண்டு சந்திக்கின்ற சூழ்நிலை பல்வேறு வகையில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லேயே கூட இப்போ இளைஞர்களுடைய வாக்கு அப்படிங்கிறது முக்கியம். 2026 தேர்தலில் நிறைய புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப சீமானுக்கு போவாங்க, இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ அண்ணாமலையின் இளைஞர்கள் வாக்கு இப்படி சிதறிட்டு இருந்துச்சு. ஏங்க சொல்றீங்க விஜய் வந்திருக்காரு இல்லையா? அதுதான் நான் விளக்க சொல்றேன்னா, நீங்க 1,10,00,000 வாக்காளர்கள் போன எம்பி எலெக்ஷன் வந்தாங்க. இப்போ அடுத்து சட்டமன்ற எலெக்ஷன்ல கொஞ்சம் சேர்த்து 150 கிட்ட வருவாங்க. அப்படி வராங்கன்னு சொன்னா இப்போ திமுக அதிமுக தான் மாத்தி போட்டாங்க. இப்போ அடுத்த ஆப்ஷன் சீமானு போட்டாங்க. இப்போ வந்து திராவிட இயக்கங்களுக்குள்ளதான் வந்து திராவிட சதத்தை முழுமையாக திமுக விஜய் சரியா திட்டமிடலன்னா நீட்டை ஆதரிக்கிறேன், திமுகவுடைய கான்செப்ட் எல்லாமே ஆதரிக்கும் போது விமர்சனம் செய்ய முடியல. சோ திமுக அதிமுக ஓட்டுகளை பறிக்கிறதற்கு எளிய வழி விஜய் அவர்கள் போதும். விஜய் அவர்கள் வந்து திமுக ஆட்டோமேட்டிக் அந்த ஓட்டுகளே ஏன்னா திராவிடியனுடைய ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டார் விஜய். அது தமிழ் தேசியமும் கலந்து விஜயமும் என்றாலும் திராவிடத்தை எடுத்து விட்டார். சோ அதுல எந்த மாற்றல பெரிய எல்லா சித்தாந்தங்களும் கொஞ்சம் கலந்து வச்சுதான் சொல்லியிருக்காரு. அது எல்லா சித்தாந்தம் அப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அரசியல் ஒன்னு இப்படிதான் இருக்கணும். பட் அது குழப்பங்கள், அவருக்கு தெளிவில்லாமல் குழப்பங்கள். அவங்க சொல்லிக் கொடுத்தவங்க வந்து எல்லா வாக்குகளையும் பெற வேண்டும் நோக்கத்திற்காக சொல்லப்பட்ட ஐடியாலஜி நான் பார்க்க போறேன். பட் தமிழ்நாட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவர் புது முயற்சி வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள். ஆனாலும் அவருக்கு பின்னாடி கிறிஸ்துவ அமைப்புகள் மிகப்பெரிய லெவல்லே வேலை செய்து கொண்டிருப்பதை நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் கிறிஸ்துவ கல்லூரியில் படித்திருப்பதனால, லயலா கல்லூரியில் படித்திருப்பதனால அவர் என்னுடைய சீனியர் தான் அவர். அப்படி போது கண்டிப்பாக சொல்லுவேன், உலகளவிலே நிறைய தொடர்போடு அவர் மிகப்பெரிய இன்வெஸ்ட் வந்து அந்த கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் போது அவரும் ஒரு சராசரி அரசியல் தலைவராக வியாபாரி தான் இருப்பார் ஒழிய நீங்க இந்த ஒரு எழுச்சியான மாற்றம் கொடுப்பது அப்படின்னு சொன்னா மேடையில் சொல்ல முடியும். ஆனா கஷ்டம். ஏன்னா
ஃபண்டெல்லாம் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, டொனேட் பண்ணுறாங்க. நான் லிஸ்ட்டே சொல்லுவேன், எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோலாம் லிஸ்ட் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஃபாரினில் கிறிஸ்துவ அமைப்புகள் நிறைய வந்து விஜய் கொடுக்குறாங்க. அப்படின்னா இவர் நேர்மையான அரசு கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? எல்லாரும் வசூல் இருக்குது, பின்னாடி இயக்கிறது கலாநிதி மாறனே இயக்கிறாரு. ஸோ சன் டிவி குடும்பத்திலேருந்தே ஒரு மாற்றம் எல்லா கட்சிக்கும் நடக்கிறது தானே, எல்லா தலைவர்களும் நிதி வாங்குறதுங்கிறது. அப்புறம் நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியுமா சார்? ஒரு கையூட்டு வாங்குற போது நேர்மையான ஆட்சி கொடுப்பி, அவங்களுக்கு நான் விஷயங்கள் செஞ்சு கொடுக்கணும்ல. காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. நான் நேர்மையான அரசு கொடுப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. மற்ற கட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஒன்று தானே. ஸோ அப்புறம் புதிய மாற்றங்களை கொடுப்போன்னு சொல்ல முடியும். அதை நம்பி வேணா ஓட்டு போட்டு கொஞ்சம் ஏமாறவங்களே புதிய மாற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து விஜயிடம் கிடையாது. விஜய் வந்து அரசியல் நன்கு புரிந்து கொண்ட ஒரு நடிகர். ரஜினியை போல மற்ற நடிகர்களை மாதிரி சாதாரணமாக கமலஹாசனை போலோ இல்லை பாக்யராஜை போலையோ இல்லை சிவாஜியோ மாதிரி தோத்துட மாட்டார். அரசியல் கணக்கை தெரிந்த ஒரு நபராக களத்தில் இறங்கியிருக்காரு தான் சொல்ல முடியும். கடந்த வாரத்தில் திடீர்னு ஒரு பரபரப்பு, சீமான் அவர்கள் போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தது அப்படின்னு. இந்த சந்திப்புக்கு பின்னாடி விஜயனுடைய ஒரு அரசியல் வருகை தான் முக்கியமான காரணம். சீமானுடைய அந்த வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கிறது விஜயால அப்படின்னு அதனாலதான் போய் பார்த்தாரா ரஜினி சொல்லியிருப்பாங்க. அரசியல் நின்றால் தனிமையாக போராடி கொள்ள வேண்டாம், சற்று வந்து கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படுத்தி யாராவது கூட்டணி வைக்க பாருங்கன்னு ஏதாவது ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அதன் அடிப்படையில் கூட ரஜினிகாந்தை சந்திச்சிருக்கலாம். நான் தனித்துவமாக எவ்வளவு தான் போராட முடியும், களத்தில் போட்டிகள் அதிகமாக விட்டது. அதனால் தமிழ் தேசியம் வந்து தனித்துவமாக வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பது என்பது கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ஓட்டு வாங்கின்றது வாய்ப்பே இல்லை, காலத்துக்கு தோல்வி அடைஞ்சிரும். அப்புறம் போய் யாரோ ஒரு தோல்வியில் வந்து சாய்ந்து வந்து இடத்த பிடிச்சிக்கின்றதுக்காக ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க பார்க்குறேன். வேற ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் பிரளயமோ மாற்றமோ உருவதற்கான வாய்ப்பில்லை. சின்ன கருத்துக்களை விசயமாரிடம் சொல்லியிருப்பார், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய விமர்சிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீமான் அவர்களே. இந்த சந்திப்புலாம் அரசியல் இதெல்லாம் சாதாரண இன்னைக்கு திட்டது நாளைக்கு நண்பங்க, இன்னைக்கு எதிரி நாளை நண்பன். அரசியல் கருத்தியல் மோதல்கள் இருக்கிற போது அதை மறந்துட்டு கடன் சொல்லுவதான் நல்லது. இன்னைக்கு அப்படி சொல்ல போனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோ வந்து பாமக மோதல் இருக்கிறது, நாளைக்கு அதே பாமக டிஎம்கே கூட போகாதுன்னு நினைச்சிருக்கு. திருமாவளம் வெளியே விட்டு கூட சொல்ல முடியாது. நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் அல்ல. கருத்தியலாக மோத விட்டு போனால் அந்த இடத்துல ஒரு கருத்தியில பதிவிடுவாங்க, அவ்வளோதான் ஒழிய மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியல் வாழ்க்கையில் பொறுத்தவரை நிரந்தரமான எதிரி கிடையாது. ஸோ அப்படி சொன்னால் பாஜக அதிமுக ஒன்று செஞ்சு இப்போ பிரிஞ்சிச்சு, மறுபடியும் ஒன்று பண்ண நிச்சயிருக்கு. வைகோ கூட பாஜக கூட்டத்தில் எல்லாம் தரா. அரசியலில் எந்த டிக்கெட்டு எந்த இடம் மாறுவான்லாம் சொல்ல முடியாது, சீட்டு மாறுவான்னு சொல்ல முடியாது. அப்படி போது இந்த அரசியல் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும், ஒரு மாற்றங்களை உருவெடுக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதானி சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறித்தும் தமிழக அரசியல் குறித்தும் பெரிய பேசுபொருள்கள் இருந்தது. அதானி சென்னை திடீர்னு வந்தாரு, யாரை பார்க்க போனாரு, போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதுன்னு நிறைய விஷயங்கள் பேசினாங்க. என்ன நடக்குது அதானி தமிழக அரசு? பிசினஸ் நடக்குது, வேற என்ன போய் நடக்குது? என்ன நடக்குது? ஒன்றும் பெருசெல்லாம் தெரிஞ்சிச்சு போதெல்லாம் இது பண்ண வேண்டாம். வியாபாரம் பண்றாங்க, வியாபாரம் என்ன தப்பு இருக்கு? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வாங்குறது அது மாதிரி எடுத்து கொடுங்க. ஏன் பன்னீர்செல்வமே மாட்டிருக்காரு, குஜராத் அடிக்கடி இதுக்கு போறாரு, டெல்லிக்கு இதுக்கு போறாரு, அவர் பணமே கொடுத்துட்டு மாட்டிட்டு முடிச்சுக்கிறாரு, வெளியே வாங்க முடியாம. சரி, அப்படி சொல்ல போது நீங்க வாழப்பாடி ராமமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவர் பெட்ரோல் துறை அமைச்சர் இருந்த போது நிறைய பணம் அடிச்சு ஆதாரி ரிலையன்ஸ் குரூப் தான் கொடுத்தாங்க. கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்துட்ட போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். தெரிஞ்சு இறந்துட்ட பிறகு அப்புறம் போயிட்டு அவங்க பிள்ளைங்கிட்ட போயிட்டு இது மாதிரி நல்லா வந்து காசெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா, ஐயோ நீங்க கொடுத்த கணக்கு வழக்கெல்லாம் எதுவுமே எங்கள் அப்பா சொல்ல கொள்ளோன்னே அவர் ஏமாந்துட்டு வெறும் 5 கோடி ரூபா செலவு தரேன்னு சொல்லி ஏமாதப்பட்டவர் வாழப்பாடியார். அது அந்த காலத்தில் காங்கிரஸ் காட்சி வந்து இந்த மாதிரி நாடகம் இருக்கிறது. அப்புறம் திமுக வந்து கலெக்ஷன் கரப்ஷன் இன்னைக்கு வசூல் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஆட்சி. அந்த படத்துல எங்க போய் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி ஆதானி அம்பானி குரூப் தான் பருக்க முடியும். அது மூலம் தான் வெளிநாட்டுக்கு வந்து அவால மூலியமா பணம் போய் சேரும். இது வியாபாரம் பிசினஸ் தானே, அது அடிப்படையில் செஞ்சிருப்பாங்க, அவ்வளோதான், வேற என்ன போயிருக்கு? நாட்டு முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி இல்லை, நாட்டை வச்சு ஏதாவது இடத்த வச்சு ஏதாவது சமாளிக்க முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது 10 ரூபா ஈட்ட முடியுமா நோக்கத்துக்கு கூடப்படுற ஒரு டிஸ்கஷன் வேற என்ன போயிருக்கு? இது நாடுடைய முன்னேற்றம், மக்களுடைய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம்லாம் கிடையாது. தான் முன்னேற்றம், தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக, வருமானம் ஈட்ட நோக்கத்திற்காக ரகசிய சந்திப்பு வந்திருக்கும், வேற என்ன போய் தெரிஞ்ச விஷயம் தானே. இவர்களே மோடி அவர்களை தொடர்பு படுத்தி கூட பேசுறாங்க, திட்டுறாங்க. இங்க இருந்து அவங்க அதெல்லாம் அரசியல் ரீதியா திட்டுறதாங்க சார். அரசியல்னா திட்டுறதான். அப்புறம் இது அரசியல பாருங்க, அரசியல் திட்டுறதான். அடுத்த நிமிஷம் போனா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கலாண்ணா, கண்டிப்பா நான் நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொல்லிட்டு போனது. இது அரசியல் வந்து ஒரு பித்தலாட்ட நாடக தொழில் தானே. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கடந்து போக வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அவங்க அரசியல் தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட மாடல் சொல்லிக்கொண்டு திராவிட இயக்கத்தை அரசியல் கம்பெனியாக பிசினஸ் செய்து கொண்டிருக்காங்க. நீங்க ஏன்டா ஏமாறுறீங்க? தமிழ்நாட்டு மக்கள் எதுக்கு ஏமாறுறீங்க? ஏமாறுவதான் முட்டாள், ஏமாற்றப்படுவதும் அவன் கெட்டிக்காரன். உன் குடும்பங்களை வலிஞ்சு அவனுக்கு என்ன, அவன் பிழைக்கிறான், 10,000 கோடி சம்பாதிக்கிறான். பிசினஸ் இன்னைக்கு 68 துறைகள் இருக்கிறது. அதில் வந்து ஒவ்வொருத்தரையும் கல்லா வசூல் பண்ணிட்டு இருக்கான். அதை வசூல் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பெயர் தான் திராவிட மாடல். நீ ஏமாறதும் உன்னுடைய முட்டாள் அறியாமைத்தனம். வள்ளுவர் சொல்வது எப்பொருள் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த அறிவு கண் திறந்தால் அவன் அரசியல் ஞான உதயம் பிறந்தால் அவன் வாழ்க்கை பிறக்கும். அப்படி இல்லாத போது இந்த மாதிரி இருந்தால் எப்படி பிறக்கும்?
இவன் ஏமாத்தான் செய்வான். கலைஞருக்கு காலம் போய், ஸ்டாலின் காலம் போய், உதயநிதி போய், அதுல ஒரு பேச்சாளர் சொல்ல இன்பநீதியும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடடா பாவி பாய்களா உண்மையா ஏமாறானுங்க. அமைச்சர்களே பேசுவாங்க. இல்ல ஒரு லாஸ்டா ஒரு நிகழ்வு சமூகத்துல பார்த்துட்டு இருந்தபோது ஒரு மேடையில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் திமுக மேடையில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள் உதயநிதியும் கடைசியாக அவரை அறிவித்து விடுவோம், அவங்கள தவிர நாட்டுக்கு வேற இல்லை. அப்படின்னா முட்டாளடா, 8 கோடி மக்களும் முட்டாளா? யாருக்கும் ஆட்சியாளர் அறிவே இல்லையா? ஸோ இந்த மாதிரி மைண்டில் செட் பண்ணி வச்சு அடிக்கிறான், சமாளிக்க பார்க்குறான். இதில் ஏமாறது தொண்டர்கள். ஸோ புத்திசாலிக்கும் அதே எம்எல்ஏவான், அதே மாவட்ட செயலர், அதே மினிஸ்டர், அவன் தான் சமாளிப்பான். ஸோ இதில் இருக்கிறது பாமர நம்பி இருக்கிற அந்த சின்னத்தையும் கொள்கையும் கோட்பாடும் நாட்டை காப்பாற்ற நம்பி இருக்கிறதா பாவப்பட்ட மக்களுடைய ஏமாற்று தான் அவர்கள் பிழைப்பது. இது அரசியல் வியாபாரம். அண்ணாமலை அவர்கள் குறித்து நம்ம தொடங்கணும் நிகழ்ச்சி. அதே மாதிரி அண்ணாமலையிலிருந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில், கடந்த முறை நடந்த பரவக்குறிச்சி, அப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கோவைன்னு கிளம்புறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது? அதை நான் சொல்ல மாட்டேன், அடிச்சாலும் சொல்ல மாட்டேன், கேட்டாலும் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு ரவுண்டா அப்படி ஒரு 4 இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நிக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு தொகுதி நிக்கிறாரு, திருச்சி ஒரு தொகுதி கூட 2 தொகுதி நிக்க வாய்ப்பு இருக்கு, சிறுங்கல் கூட நிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 2 தொகுதியில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கோவை அல்லது திருச்சி 2 தொகுதிகளில் அண்ணாமலை போட்டிடுவார். மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். கோவையா இருக்கலாம், கோவை கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு தொகுதி நிற்பாரு. அதுக்கு அடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து தேர்வு பண்ணலாம். ஏன்னா பக்கத்துல கரூர் இதில் ஸ்ரீரங்கம் வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே சென்டிமெண்டா இருக்கு, அங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஸ்ரீரங்கத்தை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அண்ணாமலையில் ஒரு 2 தொகுதியில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குதான் எனக்கு தெரியும். நிற்பார், நான் யுகத்தில் யோசிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து எம்பி எலெக்ஷன் வந்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷனா 2 சட்டமன்ற தொகுதியில் நிற்பாரு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல செந்தில் பாலாஜி மீண்டும் வெளியே வந்திருக்காரு, அது எதுவும் மறுபடியும் உள்ள போயிட்டாருன்னா நீ அது நிபந்தனை வந்திருக்க சொல்ல முடியாதுல்ல. அதெல்லாம் அதில் அரசியல் எதுனா நடக்கலாம். கடைசி நேரத்தில் உள்ள தூக்கி போட்டாங்க. ஆனால் உள்ள தூக்கி போட்டாலையும் வந்து கோயம்புத்தூர் நடந்த சம்பவம் என்னாச்சுன்னா, அண்ணாமலை தோக்கிறதுக்கு சதி பண்ணதுன்னா மருத்துவருடைய ஓய்வு அறையிலே உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வச்சுட்டு ஏடிஎம்கே எல்லாம் வந்து வேலை பேசி மிகப்பெரிய சதி பண்ணி தான் அண்ணாமலை வீழ்த்தப்பட்டாங்க. அண்ணாமலை 100% வெற்றி பெறக்கூடிய நபர். அந்த இடத்தில் வந்து சதியால் வீழ்த்தப்பட்டவர் தான் அண்ணாமலை. அந்த சதியை எதிரிகள் எந்த விதத்தில் போடுறது புரிதல்லாமல் ஏமாந்தவர் தான் அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை அறிவாளி ஏமாந்துட்டார் அந்த இடத்துல. அதான் விஷயம் வரணும். எதிரிகள் என்ன வியூகம் நம்மளை, அதாவது தோல்வி பெறுவதற்கு வியூகம் வகுக்கிறான்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுதானா வெற்றி பெற்றிருக்கலாம் மொழிய. அந்த இடத்த தவறு விட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொதப்புல் பண்ணத காரணத்தால் தான் அண்ணாமலை தோல்வி விழுந்தது. என்ன நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது திண்ணம். பட் வந்து வாய்க்கட்டத்தை அண்ணாமலை அவர்கள் மிஸ் செய்து விட்டார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கண்ணு இருக்க நான் இன்ச்சு பை இன்ச்சாக கோயம்புத்தூர் அலசி பார்த்தோம்னா, அதனால் வந்து இதை மிஸ்டேக் பண்ணது முழுக்க அண்ணாமலைன்னு சொல்ல முடியாது. அண்ணாமலைக்கு வேலை செய்த நபர்கள் மிஸ்டேக் செஞ்சுட்டாங்க சொல்லுவாங்க. நபர்கள்லாம் கட்சிக்காரங்க மற்ற ஏன்னா இதில் வந்து கரெக்டாக ஒரு தேர்தல்னா எதிர்கட்சி ஏடிஎம்கே 3 முனையும் போட்டி இருக்கு. அப்படி போது ஏடிஎம்கே வேலுமணி என்ன வியூகம் வைப்பாரு, செந்தில் என்ன வியூகம் பண்றாரு, அவங்களை கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி வியூகம் பத்தி ஜெயிக்கிறதா இல்லையா? சிம்பிளா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தாண்டி கடைசியான விஷயம். ஒரு போர்னா நம்ம சண்டை போடுறது மட்டும் இல்ல, எதிரி எப்படி எல்லாம் தாக்குவான்றது நம்ம முன்கூட்டியே கணிக்கணும். எதிரி செந்தில் பாலாஜி தாக்குனதான் நம்மளை தோத்தார். தாக்குனா டெக்னிக்கலா தாக்கணும். தாக்கி ஏடிஎம்கே ஓட்டுக்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு கொடுத்தா இருந்தோம். இல்லைன்னா ஏடிஎம்கே ஓட்டு ஏங்க அவ்வளவு குறையதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கட்டாயம் வந்து அங்கே 17% 21% ஓட்டு வந்திருக்கணும். ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட 3-4% ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆயிருக்கு. நாம் தமிழ் கட்சி ஓட்டு டிஎம்கே போயிருக்குங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஸோ இதெல்லாம் போய் தான் பக்காவாக பிளான் பண்ணி தான் அடிச்ச அண்ணாமலை வீழ்த்தப்பட்டாங்க ஒழிய, சதியால் தான் வீழ்த்தப்பட்டாங்க ஒழிய. ஆனால் மக்கள் மனதில் இடம் பிடித்தவராக அண்ணாமலை இருந்தார் தான். இதுதான் உண்மை. நிறைய தகவல்கள்ண்ணே அண்ணாமலை அவர்களுடைய வருகை, அதை பற்றியும் தமிழக அரசியல் சூழலில் என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு நிறைய தகவல் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி. என் தமிழ் தாய் உறவுகளுக்கு நன்றி.